ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பெரியவங்களுக்கும் எல்டர்லி பர்சன், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காய் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி காய் வந்து நம்ம எப்படி வாங்கிட்டு கொண்டு வந்து கட் பண்ணாலும் சரி, நம்ம இல்லை பீஸ் வாங்கினாலும் சரி, இதிலேருந்து நம்ம இந்த கொட்டையெல்லாம் நீக்கிக்குவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி இந்த கொட்டையெல்லாம் நம்ம நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெண்டாவது வந்து அவங்களுக்கு இது நம்ம ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பரங்கிக்காயை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த பரங்கிக்காயை வந்து நம்ம நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம சின்ன குக்கரில், ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம இந்த தோலோடு தான் நம்ம குக் பண்ணுறதுக்கு போடுறோம். ஏன்னா இது வந்து இட் இஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ். நிறைய பேர் இதனுடைய தோலை எடுக்கிறாங்க. இந்த தோலை சாதாரணமாக வதக்கும் போது இந்த தோலை எடுத்து வதக்குனா குக் ஆகிக்கும். இது போட்டால் குக் ஆகாது, அதனால் கூட எடுப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டுக்கலாம். சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம இதை குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தாளிக்க போகிறது இல்லைங்க. ஸோ அதனால் நம்ம அது கூடவே வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய்க்கும் வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை இதே மாதிரி கீரி மட்டும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதை வந்து கொஞ்சம், அதாவது ஆனியன் சாப்பிட்றவங்க அப்படின்னா வந்து இதை நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நம்ம கட் பண்ணி அதில் போட்டுக்கலாங்க. இப்போ ஏன்னா அதில் சின்ன வெங்காயத்தில் அதையும் வந்து நம்ம மெடிசினாக தான் பார்க்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சில ஹெல்தி ஃபைட்டோ ஆல்கலாய்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குது. அதனால் வந்து அதை அப்படியே நம்ம கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளித்து உப்பு போட்டு அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம அளவாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாருக்குமே வந்து டாக்டர் வந்து ஒரு ரெக்கமெண்டட் டோஸ் சால்ட் கொடுத்துருப்பாங்க எழுதி. ஸோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதிகமாகவும் போடாதீங்க, குறைவாகவும் போடாதீங்க. ஒரு சிலர் வந்து டாக்டர் உப்பு குறைச்சிக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்றனால சால்ட்டே எடுக்காமல் இருக்காங்க. அதுவுமே ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ ரெக்கமெண்டட் சால்ட் கண்டென்ட் போட்டுட்டு நீங்கள் அதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் நம்ம. ஏன்னா இதுலேயே வேகும்போது தண்ணி வந்துடும். சப்போஸ் நம்ம வந்து இதை சைட் டிஷ்ஷாக கொடுக்குறோம், ரைஸ் கூட பொரியல் மாதிரி கொடுக்குறோன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து இல்லை அவங்களுக்கு வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றக்கோ, இல்லை தோசை, இட்லி, சப்பாத்தி அது மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னாலோ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு சின்ன குட்டி தக்காளியையும் வந்து நம்ம போட்டுடலாம். இதை 2ஆக கட் பண்ணி போடலாம், அப்படியேவும் போடலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக்கு தான் இதை பண்ண போகிறோம். இதில் எந்த ஆயிலுமே நம்ம ஆட் பண்ணுறது கிடையாதுங்கப்பா. இதை வந்து நம்ம 2 விசில் மட்டும் விட்டால் போதும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க சாப்பிட தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அது மசிச்ச மாதிரி ஆகிடும். அப்படியே கொடுக்கலாம், ஈஸிலி டைஜஸ்டபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம போட்ட மாதிரி இது வந்து கரோட்டின் ரிச், நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, காம்பேக்ட்லி பேக்டு நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குங்க. அதனால் அடிக்கடி இந்த ஃபுட்டை வந்து எல்லாருமே எடுத்துக்கணும். ஏஜ் குரூப் வித்தியாசம் பார்க்காம இதை நம்ம எடுத்துக்கணும். ஈஸியான ப்ரிப்பரேஷன். இதை பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கொடுத்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஜிடபிள் வந்து கொஞ்சம் சீப்பாக நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து அதை வந்து நம்ம ரொம்ப தரக்குறைவாக நினச்சிடக்கூடாது. இட் இஸ் ஹைலி பெனிஃபிஷியல். வாங்கி சாப்பிடுங்க, எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். see you, பெஸ்ட் விஷஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் தண்ணி விட்டோம் இல்லைங்களா, அதே வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு அதான் அந்த கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.